Hello friends, this is Devika Varun. Welcome back to my channel Shades of Creativity. இன்னைக்கு நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, இப்போ நமக்கு தீபாவளி நவராத்திரி சீசன் வருது இல்லையா? சோ அதுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ரிட்டர்ன் gift வந்து நான் சொல்லி கொடுக்க போறேன். அந்த ரிட்டர்ன் giftக்கு நம்ம வந்து ஒரு 7 கலர், அதாவது ரெயின்போ கலர்ஸ் இருக்குல, அந்த thread எல்லாம் எடுத்துக்கோங்க. நான் வந்து 6 play thread தான் எடுக்க போறேன். ஹூக் சைஸ் வந்து 3.5 mm, தென் சீசர், ஒரு கீ ரிங் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெயின்போ கலர்ஸ்ல ரெட் கலர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரெட் கலரில் மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. மேஜிக் ரிங் போட்டுட்டு இதில் வந்து நம்ம 3 செயின் போட்டுக்க போகிறோம். 1 2 3 3 செயின்ஸ் போட்டுக்கிட்டதுக்கப்புறம் இந்த மேஜிக் ரிங்கில் நீங்கள் 13 டபுள் க்ரோஷே பண்ணணும். ஸோ நான் வந்து 6 play yarn எடுத்துருக்கிறேன். இதே பேட்டர்ன் நீங்கள் 4 play இல்லை 8 play எந்த த்ரெட்டில் வேணாலும் உங்ககிட்ட என்ன அவைலபிளாக இருக்கோ அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு வந்து இந்த ரெயின்போ கலர்ஸ் தான் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி டார்க் ரெயின்போ கலர் எடுத்துக்கிட்டாலும் ஓகே, இல்லைனா பேஸ்டல் கலர்ஸ், அதாவது உங்களுக்கு லைட் ஷேட்ஸில் வந்து வரும் இல்லையா, அந்த மாதிரி ரெயின்போ கலர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. பட் இந்த மாதிரி ரெயின்போ கலர்ஸ் தான் இந்த பேட்டர்னுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் எடுக்க போகிற இந்த 7 கலருமே ஒரே சைஸாக இருக்கணும். 4 playனா எல்லாமே 4 playவாக இருக்கணும். 6 play எடுக்கிறீங்கன்னா எல்லா சைஸுமே எல்லா கலர்ஸுமே வந்து 6 play ஆனாக இருக்கணும். 8 playனா எல்லா 7 கலர்ஸுமே நீங்கள் வந்து 8 play தான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம 13 டபுள் க்ரோஷே போட்டாச்சு. டோட்டலாக 13 டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே பண்ணினோம் இல்லையா, அதில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு செயின் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கலர் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கலர் வந்து ஆரஞ்சு கலர். ஏதாவது ஒரு ஸ்டிச்சில் வந்து நம்ம இது வந்து அட்டாச் பண்ணிடலாம். அட்டாச் பண்ணிவிட்டு 3 செயின் போட்டுக்கோங்க. 3 செயின். அதே ஸ்டிச்சில் இப்போ நம்ம எங்கே அட்டாச் பண்ணமோ அதே ஸ்டிச்சில் இன்னொரு டபுள் க்ரோஷே. ஸோ நம்ம 3 செயின் போட்டிருக்கிறது வந்து ஒரு டபுள் க்ரோஷே, அதுக்கடுத்து அதே ஸ்டிச்சில் இன்னொரு டபுள் க்ரோஷே பண்ணிடணும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே. ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் 2 டபுள் க்ரோஷேவை நம்ம பண்ணிட்டு வரணும். இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நமக்கு 26 ஸ்டிச்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு செயின் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. அடுத்து நெக்ஸ்ட் கலர் எல்லோ கலர் எடுத்துக்கோங்க. எல்லோ கலரில் எனக்கு வந்து 6 play இல்லை, அதனால நான் வந்து 3 playல டபுள் ஸ்டாண்ட்ஸாக யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட 6 play 8 playல ஏதாவது ஒரு கலர் இல்லைனா கூட நீங்கள் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக டபுள் ஸ்டாண்ட்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு செயின் 3 செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்த ஸ்டிச் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் போய் ஒரு டபுள் க்ரோஷே. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ இந்த ரவுண்ட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறது இல்லை. ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே பண்ணிட்டு வர போகிறோம். இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப குயிக்காக முடிச்சிடலாம். ஸோ ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு நீங்கள் இது சூஸ் பண்ணும்பொழுது ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், நீங்கள் குயிக்காகவும் முடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லா கலர்ஸும் நீங்கள் எடுக்கிற இந்த 7 கலர்ஸும் ஒரே சைஸில் இருக்கணும். ஒவ்வொரு த்ரெட்டு வந்து ஒரு சைஸில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஷேப் வந்து கரெக்டாக வராது. ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த ரவுண்டும் நமக்கு 26 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் போய் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. இதுக்கு நிறைய த்ரெட்டெல்லாம் விடணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் த்ரெட்டு விட்டால் போதும். அந்த எக்ஸஸாக இருக்க த்ரெட்டையும் அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணும் பொழுதே சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கலர் அட்டாச் பண்ணும்பொழுதும் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டிச்சில் இருந்து அட்டாச் பண்ணிக்கலாம். 3 செயின் போட்டாச்சு. அடுத்து ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு டபுள் க்ரோஷே.
இதே போல் ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணிட்டு வாங்க. க்ரீனில் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கலர் வந்து ஸ்கை ப்ளூ. ஏதாவது ஒரு ஸ்டிச்சில் அட்டாச் பண்ணிவிட்டு 3 செயின்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ இதே போல் இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் கலர் வந்து இண்டிகோ ப்ளூ எடுத்துக்கோங்க. அதையும் ஏதாவது ஒரு ஸ்டிச்சில் நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு 3 செயின், ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ நம்ம இன்க்ரீஸ் ரவுண்ட் வந்து ஒரே ஒரு ரோ தான் பண்ணியிருப்போம். அதுக்கு அடுத்த ரவுண்ட்லேருந்து நார்மல் நம்ம டபுள் க்ரோஷே தான் பண்ணுறோம். அப்படி பண்ணும்பொழுது நமக்கு வந்து ஒரு கப் ஷேப் மாதிரி கிடச்சிரும். இதே போல் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஃபுல்லாக இப்போ முடிச்சாச்சு. லாஸ்ட் கலர் வந்து வயலட். ஸோ இந்த கலரையும் ஏதாவது ஒரு ஸ்டிச்சில் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிவிட்டு 3 செயின் போட்டுக்கோங்க. 3 செயின், நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, அடுத்து இருக்கிற எல்லா ஸ்டிச்சிலையும் ஒரு டபுள் க்ரோஷே. ரொம்ப ஈஸியான பிகினர் ஃப்ரெண்ட்லி பேட்டர்ன் இது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ 7 கலர்ஸும் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இவ்வளோ அட்ராக்டிவாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ காமனாக ஒரு கலர் எடுத்துக்கோங்க. ஒரு ஒயிட் கலர் ஒரு பிங்க் கலர் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒயிட் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம ஒரு ரோப் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேசிக் நாட் போட்டுட்டு செயின்ஸ் போட்டுக்க போகிறோம். ஒரு 55 செயின்ஸ் வந்து போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நான் 4 ப்ளே அக்ரிலிக் yarn தான் எடுத்துருக்கிறேன். ஸோ அதனால் 55 செயின்ஸ் போட்டுக்கிறேன். 6 ப்ளே எடுக்கிறீங்கன்னா செயின்ஸோட கவுண்ட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதே போல் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. 55 செயின்ஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம த்ரெட்டை கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ளவர் ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃப்ளவருக்கு வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ எடுத்துக்கலாம். நான் வந்து பேபி பிங்க் எடுத்துருக்கிறேன். இதுவுமே ஒரு சிம்பிளான ஃப்ளவர் தான். மேஜிக் ரிங் போட்டுட்டு 2 செயின் போட்டுக்கோங்க. 2 செயின்ஸ், 3 டபுள் க்ரோஷே. ஸோ இந்த மேஜிக் ரிங்கில் நம்ம 3 டபுள் க்ரோஷே பண்ணணும். 1 2 3 டபுள் க்ரோஷே பண்ணினதுக்கப்புறம் 2 செயின் 1 2 செயின்ஸ் போட்டுட்டு மேஜிக் ரிங்கில் போய் ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இப்போ நம்ம ஒரு பெட்டல் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதே போல் நம்ம ரிப்பீட் பண்ணணும். ஸோ 2 செயின், 3 டபுள் க்ரோஷே, 2 செயின். த்ரீ டபுள் க்ரோஷே போட்டாச்சு. அடுத்து 2 செயின், ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இப்போ நம்ம 2 பெட்டல் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதே போல் இன்னும் 3 டைம்ஸ் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணணும். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நான் வந்து 5 பெட்டல் ஃப்ளவர் வந்து பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எத்தனை பெட்டல் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் இந்த பர்டிகுலர் ரெயின்போ பேட்டர்னுக்கு வந்து இந்த 5 பெட்டல் தான் அழகாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக முடிக்கும் பொழுது நம்ம எப்பொழுதும் போல் அந்த லாஸ்ட் பெட்டலுக்கு வந்து ஸ்லிப் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அது போட்டுட்டு ஒரு செயின் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ரோப் இருக்கு இல்லையா, இந்த ரோப்பை ஈக்குவலாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கீ ரிங்கோட ஃபஸ்ட்டு அதை அட்டாச் பண்ணிடலாம். ஸோ நான் எப்படி இதில் காமிக்கிறேனோ அந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிக்கோங்க நல்லா.
இப்போ இந்த ரோப்பை வந்து நம்ம இந்த ரெயின்போ மாதிரி கப் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அது உள்ள அந்த த்ரெட்டை வந்து இழுக்கணும். நீங்கள் யார்ன் நீடில் வச்சும் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஹூக்லேயே வந்து எடுத்துக்கிறேன். ஸோ உள் பக்கமாக கொடுத்து வெளியில் எடுக்கணும். கீரிங் வந்து உள்ளே போயிடணும். இப்போ இந்த ஃப்ளவர் வந்து அதில் அட்டாச் பண்ணிடலாம். ஸோ நம்ம செயின்ஸ் போடும்பொழுது 2 சைடும் நமக்கு த்ரெட் இருக்கும் இல்லையா, இப்போ இந்த ஃப்ளவரோட ராங் சைட்லேருந்து, அதாவது ரைட் சைட்லேருந்து ராங் சைடுக்கா இந்த மாதிரி எடுக்கணும். இந்த செயின்ஸ் போடும்பொழுது இருந்த அந்த எக்ஸஸ் த்ரெட், 2 சைடு இருந்த எக்ஸஸ் த்ரெட்டையும் ஃப்ளவரில் இருந்த இந்த 2 த்ரெட்டையும் ஒன்றா சேர்த்து வச்சு நாட் போட்டுக்கோங்க. நாட் வந்து ஒரு 5 நாட் கிட்ட போட்டுக்கோங்க. கொஞ்சம் பல்ஜாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த ஃப்ளவரோட சென்டரில் நமக்கு ஒரு சின்ன கேப் இருக்கும்ல, அந்த கேப் வந்து இந்த நாட் ஃபில் பண்ணிடும். அதனால் ஒரு 4 to 5 நாட் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த எக்ஸஸ் த்ரெட்டை வந்து கட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ரெயின்போ கீ ஹோல்டர் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதோட பேர் வந்து நம்ம கீ ஹோல்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கார் கீ இல்லைனா பைக் கீ இல்லை வீட்டு சாவியை வந்து நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த கீ ரிங் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம கீ வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணுன்றப்ப நீங்கள் இந்த மாதிரி புல் அவுட் பண்ணிங்கன்னா ஃப்ளார் வந்து அந்த டாப்பில் வந்துடும். கீ வந்து உங்களுக்கு உள்ளே போயிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஃப்ளவரை இழுத்திங்கன்னா நம்ம கீ அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது ரிங்கோட உள்ளே போயிடும். ஸோ உங்களுக்கு வந்து அது கீஸ் உள்ளே இருக்கிற மாதிரியே தெரியாது. இப்போ ஏதாவது நீங்கள் ஒரு கீ வந்து சேஃப்டியாக வச்சுக்கணும் பட் வெளியில் தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பேட்டர்ன் வந்து அதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பேட்டர்ன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வரப்போகிற நவராத்திரி, தீபாவளி ஃபெஸ்டிவ் சீசனுக்கு கிறிஸ்மஸ்க்கோ இருக்கட்டும், இல்லை பொங்கலுக்காக இருக்கட்டும், நியூ இயர்க்காக இருக்கட்டும், இல்லை பர்த்டேக்கு ரிட்டன் கிஃப்ட் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே இது வந்து ஒரு ஆப்டான குயிக் ப்ராஜெக்ட். ஸோ நீங்கள் சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். நிறைய குவான்டிட்டி பண்ணும்பொழுது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து உங்களுக்கு பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதை கொடுக்கும்பொழுது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரிட்டன் கிஃப்டாக இருக்கும். யூஸ்வலான ஒரு ரிட்டன் கிஃப்ட் மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரிட்டன் கிஃப்ட் மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக ரிசீவ் பண்ணிக்கிறவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நான் ஒன்றுத்தில் வந்து ஒரு கலரில் ஃப்ளார் வந்து ஆல்டர்னேட்டிவாக பண்ணியிருக்கேன். ஒரு ரெயின்போவில் வந்து, அதாவது ஒரு கீ ஹோல்டரில் வந்து நான் பிங்க் கலர் ஃப்ளார் வச்சுருக்கேன், இன்னொன்றில் வந்து ஒயிட். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய பண்ணும்பொழுது ஒன்றுத்தில் ஒரு ஃப்ளார் வச்சோன்னா அதுவுமே இன்னும் அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.